பழக்கப்பட்ட ஒரு வேத வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இங்கே ஆண்டவர் அவராகவே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான காரியம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள், பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், இது நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். அதுதான் உண்மை. அதனாலதான் இந்த இடத்துல அவராகவே வாலண்டியரா சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். உனக்கு அறியாத காரியங்கள், உன்னுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், உனக்கு தெரியாத விஷயங்கள், அது எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லி தருவேங்கிறார். இதில் என்ன தெரிகிறது, நம்முடைய ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேச விரும்பியும் கூட பேச முடிவது இல்லை. இதுதான் பிரச்சனை. அவர் பேச விரும்புகிறார், ஆனாலும் பேச முடியல. நடுவில் ஒரு தடை இருக்கிறது. அதனால இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் அவங்களுக்குள் இருக்க வேண்டிய ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். நம்ம தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால், ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை நாம் உணர வேண்டும் என்றால், நமக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர் பேசுகிறதை உணர வேண்டும் என்றால், அதற்கு ஒரு 3 ஆலோசனைகள். ஏன்னா ஆண்டவர் பேசுகிறதிலே பல விதங்கள் இருக்கிறது. சாதாரணமாக மனுஷனை போல ஒரே விதம் இல்லை. அவர் பல விதங்களில் நம்மோடு பேசுறவர். அவர் அவருடைய ஆவிக்குரிய நிலைமைக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் பேசுவார். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். சாதாரணமாய் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இப்படி கூட்டத்திலே வந்து செய்திகளை கேட்கும் பொழுது அது 1 மணி நேர செய்தியாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு நிமிஷம் உங்களோடு பேசலாம். அந்த 1 hour உங்களோடு எல்லாத்தையும் சொல்லுவார்கள். அது 1 hour உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் கேள்விக்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு ஆலோசனையை ஜஸ்ட் அதுல ஒரு 1 minute உங்களுக்கு இருக்கும். பேசுவோம். அந்த 1 minute உங்களுக்கு உங்களோட லைஃப்ல இருக்கிற பெரிய கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு பதில் கிடைக்கும். நீங்க குழப்பிக் கொண்டிருந்த ஒரு காரியத்திற்கு ஒரு தெளிவு உண்டாகும். இப்படி ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய பர்சனல், அது உங்களுக்கும் கத்திருக்க மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, பேசுறவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட விதத்தில் ஒரு செய்தியின் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். வேத வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு காலையில் கூட நான் சொன்னேன், ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு நான் தயங்கும் பொழுது ஆண்டவர் எப்படி வசனத்தை வச்சு பேசி செய்தார். இது போல வசனத்தின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து வரும் பொழுது, நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியிலே நேரடியாய் ஆண்டவர் பேசுவார். அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை நம்மால் உணர முடியும். இப்படி பல விதங்கள் இருக்கிறது. நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் நம்மோடு தொடர்பு கொள்கிற விதமும் வித்தியாசப்படும். ஆக மொத்தத்தில் ஆண்டவர் எல்லாரோடும் பேசுவார். புரியுதுங்களா? சாதாரண இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற நபர்ல இருந்து பல வருஷ விசுவாசி வரைக்கும்
யார் கூட பேசுவார், அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதுதான் உண்மையான காரியம். ஆனால் இப்பொழுது அவர் பேசுவதற்கு சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே, அது கேட்கக்கூடாதபடி சில தடைகள் இருக்க முடியும். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேதத்தில் இன்னும் சில காரியங்கள் அவர் பேசுகிறார் என்பதற்கு இன்னும் சில என்கரேஜிங் வேர்சஸ் நான் உங்களுக்கு நான் சிலதை காட்டுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் இது நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த வசனம்தான். 32:8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதிப்பேன், டீச் பண்றேங்கிறார். நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதை நான் உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படின்னு என்ன? பர்சனலா உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு பர்டிகுலரா உன்னோடு நான் பேசுவேன். உனக்கு நீ என்ன செய்யணும், பொதுவாக அல்ல, உனக்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய காரியத்தில் நீ எப்படி நடத்தணும் நான் உனக்கு பர்சனலா சில காரியத்தை சொல்லிக் கொடுப்பேங்கிறார். இது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு தனிநபரை குறித்தும் அக்கறை உள்ளவர், ஒவ்வொரு தனிநபருக்கும் பேசுகிறவர், ஒவ்வொரு தனிநபரையும் பேசி நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால இந்த இடத்துல யாருமே இதற்கு விலக்கப்பட்டவர்கள் கிடையாது. இருக்கிற யாருமே இதற்கு விலக்கப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரோடும் அவர் பேசி நம்மை நடத்துகிறவர். இன்னும் அடுத்த லெவலில் ஒரு என்கரேஜிங் வேர்ட் உங்களுக்கு நான் காண்பேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இது இன்னும் ரொம்ப என்கரேஜ் பண்ற வார்த்தை. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். அப்ப இது ரொம்ப அருமையானது. என்னன்னா, எல்லா காரியத்தை குறித்தும் ஆண்டவர் பேச விரும்புகிறார். இல்ல, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். எல்லா காரியத்தை குறித்தும் நான் பேசுவேன். ஏதோ ஆவிக்குரிய காரியம் மாத்திரமல்ல, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கடுத்த காரியங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப வாழ்க்கையின் காரியத்தை நான் பேசுவேங்கிறாரு. உங்கள் தொழில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வாழ்க்கை மற்ற காரியங்கள், அதை குறித்து நான் பேசுவேங்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பகுதிகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் பேசுவார் ஆண்டவர். நமக்கு எல்லா விஷயத்தையும் பேசுவேங்கிறார். அதனால நீங்க நல்லா தெரியணும், அவர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும்தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறார். நான் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பேசுவார், நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பேசுவார் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது பிரதானமானது. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் உங்களோடு பேசுவார். ஒரு கணவனுக்கு பேசுவார், ஒரு மனைவிக்கு பேசுவார், ஒரு பிள்ளைக்கு பேசுவார். நீங்கள் செய்யற தொழில், உங்களுடைய வேலை, அந்த இடத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், மேலதிகார இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடக்கக்கூடாது, யார்கிட்ட பிசினஸ் வைக்கணும், யார்கிட்ட க்ளோஸ் அப் போகணும், அதை பேசுவார். ஒரு பிசினஸ்ல யார்கிட்ட நீங்க கான்டாக்ட் வச்சுக்கலாம், யார்கிட்ட வைக்க கூடாது, யார்கிட்ட எந்த லெவல் இருக்கணும், அதை பேசுவார். எல்லாமே பேசுவார். நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். அப்படின்னா எல்லா காரியத்தை குறித்தும் நம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். இதுதான் நமக்கு தெளிவா இருக்க வேண்டிய விஷயம். இதிலிருந்து இவ்வளவு காரியங்களை நமக்கு ஆண்டவர் அவராகவே இதெல்லாம் நமக்கு சொல்றாரு. இப்ப சொல்லும் பொழுது இதெல்லாம் நமக்கு எவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணுது பாத்தீங்களா? இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் தேவன் நடத்தலோடு நம்ம இருக்கணும். தேவன் நடத்தல் எனக்கு இல்லை, ஆண்டவர் என்னோடு பேசுறது இல்லை அப்படின்னா ஆண்டவரிடத்துல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவர் அதுக்கு ரெடி. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ஒண்ணுமே புரியல, எல்லாம் குழப்பமா இருக்குது அப்படின்னு ஒரு தேவ பிள்ளை சொன்னால் பிரச்சனை ஆண்டவரிடத்துல கிடையாது, அந்த சம்பந்தப்பட்டவரிடத்துல தான் பிரச்சனை இருக்குது. புரியுதுங்களுக்கு? ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி குழம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் பேச விரும்பும் பொழுது நமக்கு எதுக்கு குழப்பம்? எல்லா காரியத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது நம்ம ஏன் தடுமாறணும்?
அப்படியான பிரச்சனை ஆண்டவரிடத்தில் அவர் ரெடிதான். ஆனா நமக்கு அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் நம்மால் அதை அறியவும் முடியல, புரியவும் முடியல, அவருடைய சத்தத்தை கேட்கவும் முடியல. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் போராட்டங்களும் நமக்கு வந்து நம்ம தடுமாறி கொண்டு இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. அதனால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த 3 காரியம் நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்ல போறேன். இந்த காரியத்தில் நீங்க கரெக்டா உங்களை பார்த்துக் கொள்வீர்கள் என்றால் ஒவ்வொரு முறை நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். வேதத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். இது பேசிக்கா சொல்றேன். மற்ற இடங்களிலும் ஆண்டவர் பேசுவார். சொப்பனங்கள் அது எந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணுமோ சொல்லுவார், அல்லது மற்ற காரியங்கள் அவருக்கு ஏற்ற விதத்தில் பேசுவார். ஆனால் இந்த 2 காரியங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கும். பைபிள் படிக்கிறதுலையும் சரி, சர்ச்சுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணி மெசேஜ் கேட்கிறதுலையும் சரி, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத ரொம்ப ஈஸியா உங்களால் அறிய முடியும். அதனால நாம் ஆயத்தமாக வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நான் சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு எப்படி பேசுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினாராம். எப்படி பேசினார்? ரொம்ப கேஷுவலா பேசினார். அதனால அதற்கு என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல. அப்படின்னு ரொம்ப கேஷுவலா இல்லையா? ஒரு சிநேகிதனோடு நம்ம பேசும்பொழுது நம்ம எந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவையில்லை. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது இதெல்லாம் இல்லை. ரொம்ப கேஷுவலா நடக்கிற விஷயம் அது. ஆண்டவர் மோசையோடு பேசினார். இதை ரொம்ப கேஷுவலா பேசினார், சாதாரணமா பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார். காரணம் என்ன? இந்த 33ஆம் அதிகாரத்தில் கூடாரத்தில் இது நடந்துச்சு இல்லையா? வாசிக்கலாம். 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்துதான் ஆண்டவர் மோசையோடு பேசினார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்துதான் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல் கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இந்த ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்திற்கு புறம்பே இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி மோசை போவான். ஜனங்கள் எல்லோரும் எழுந்து தங்கள் பாளையத்திலிருந்து எழுந்து நின்று மரியாதையோடு நிற்பார்கள். ஆண்டவர் பேசுகிற அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். இதான் நடக்குது. மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. அதுக்கு பிறகு ஆண்டவர்
மோசையோடு பேசினார். மேகஸ்தம்பம் இறங்கின பிறகுதான் ஆண்டவருடைய குரலை மோசையினால் கேட்க முடிந்தது. இந்த மேகஸ்தம்பம் என்பது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் செய்த ஒவ்வொன்றுமே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாட்டமான விஷயங்கள். எகிப்து தேசத்தில் அவர்கள் இருந்தபொழுது அது அடிமைத்தன வாழ்க்கை. அது இன்றைக்கு ஒரு மனிதன் பாவத்தில் அடிமைத்தனமாய் இருப்பதற்கு அடையாளம். அவர்கள் எகிப்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டது இன்றைக்கு கர்த்தர் நம்மை பாவத்தின் பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலையாக்கினதற்கு அடையாளம். அவர்கள் செங்கடலை கடந்தார்கள், அது நாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அடையாளம். அதன் பிறகு செங்கடலை கடந்து வனாந்தரத்திற்கு வந்த பிறகுதான் அவர்கள் மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நடத்தப்பட்டார்கள். இது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், தேவ நடத்துதலுக்கு அடையாளமானது. அப்படியானால் இந்த இடத்தில் மேகஸ்தம்பம் இறங்கி நிற்கும் பொழுது ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் பேசுவது கடினமா இருக்கிறதுனா, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நம்மை தூரமாய் வைத்துக் கொள்ளுகிறோம். உலக பிரசனத்திலேயே நம்ம வாழ்க்கையை நம்ம வச்சுக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கணும். நம்ம 24 மணி நேரம் நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. 24 மணி நேரம் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு எத்தனையோ வேலை இடைவிடாமல் ஜெபிக்க சொல்றாரு. ஆனா 24 மணி ஜெபத்துல தான் உட்காந்துட்டு வேற எதுவுமே செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. நம்ம உலக வேலைகளில் இருக்கலாம், மற்ற காரியங்களை செய்யலாம். ஆனாலும் ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். புரியுது? ஆண்டவரோடு இருக்கிற கான்டாக்ட். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரோம். சர்ச்சுக்கு வரும் பொழுது உங்களுடைய மைண்ட், நீங்கள் ஆண்டவருடைய பிரசனத்தை உங்கள் வாழ்க்கை நீங்க ஆயத்தத்தோடு வரணும். அந்த ஆயத்தம் தான் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவதற்கு அடையாளமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் அவருடைய பிரசன்னம், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை, பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அதன் நடுவிலும் ஒரு தேவ பிள்ளை தேவ பிரசன்னத்தை நீங்கள் காத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிறைய பேசுவார். நான் இன்னும் சொல்ல போனால், ஒரு அனுபவத்தில் சொல்ல போனால், நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பொழுது, ரொம்ப எல்லாமே நிறைவா இருக்கும் பொழுது ஆண்டவர்களோடு பேசுறதை விட நீங்கள் பிரச்சனையின் நடுவிலே கடந்து போகும் பொழுது, போராட்டத்தின் நடுவிலே கடந்து போகும் பொழுது, நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள் அதில் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் உங்களோடு அதிகமா பேசுறது ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். அதான் உண்மை. நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்காது. புரியுதா? அது நம்மளுக்கு இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வைக்கும். நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறோம். நமக்கு எல்லாமே நமக்கு நல்லபடியாக போகும்போது ரிலாக்ஸ் ஆகிறோம். ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு நம்ம வெளியில வந்துடுறோம். அதுதான் நம்மோடு கூட ஆண்டவர் பேச முடியாமல் போகிறதா இருக்கிறது. தேவ சமூகத்தை நாட வேண்டும். தேவ சமூகத்தை நாட. ஜான் பனியன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் இங்கிலாந்து தேசத்தில் இருந்தார். மேரி என்று சொல்லி ஒரு கொடூரமான கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு விரோதமான எண்ணம் கொண்ட ஒரு ராணி அரசாட்சி செய்த காலத்தில் இந்த ஜான் பனியன் என்கிற ஒரு அருமையான தேவ மனுஷன் இருந்தார். அவர் ஒரு அருமையான போதவர், நல்ல ஊழியர். அவரை பிடித்து அவள் சிறையில் அடைத்தார். என்னை பொறுத்த மட்டிலே வேத புத்தகத்திற்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த புத்தகம் ஒன்று உண்டானால் அந்த ஜான் பனியன் மூலமாக கொடுக்கப்பட்ட மோட்ச பிரயாணம் என்றுதான் நான் தைரியமா சொல்லுவேன். வேத புத்தகத்திற்கு அடுத்த சிறந்த புத்தகம் இருக்குமானால் ஸ்பிரிச்சுவல் புக்ல நிச்சயமாக அந்த மோட்ச பிரயாணம். அவ்வளவு ஒரு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய நடத்துதலை நம்மளால பார்க்க முடியும். அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட பைபிள் படிக்கிற மாதிரி ஆண்டவருடைய நடத்துதலை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் இருக்கும். நம்ம லைஃப் அப்படியே காட்டும் அந்த புத்தகம். அந்த புத்தகம் எப்படி வந்ததுன்னா,
அவரை பிடித்து அந்த மேரி சிறையில் அடைத்து விடுகிறாள். அவர் கர்த்தருக்கு ஒரு உண்மையாய் ஊழியம் செய்த ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அவரை சிறையில் வைத்து விடுகிறார். அந்த காலகட்டத்தில் யாரும் அவரை பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையில் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த இடத்திலும், அந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை மாத்திரம் அவர் இழக்கவே இல்லை. தெய்வ பிரசனத்தை மாத்திரம் இழக்கல. அந்த சிறையில் இருக்கும் பொழுதும் தெய்வ பிரசனத்தை மாத்திரம் இழக்கல. ஒவ்வொரு நாளிலும் இரவு நேரத்தில் அவர் தூங்கும் பொழுது அவருக்கு சொப்பனங்கள் வரும். தினந்தோறும் டெய்லி அவருக்கு அந்த சிறையில் இருக்கும் பொழுது சொப்பனங்கள் வரும். அந்த சொப்பனங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சார், நோட்ஸ் எடுத்தார், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ஒவ்வொரு சொப்பனங்களையும் அவர் நோட் பண்ணார். அது எல்லாத்தையும் குறிப்பிடுத்தி வச்சார். பின்பு அதை எல்லாத்தையும் கிளீனா நேரேட் பண்ணார். அதுல வந்ததுதான் அந்த அருமையான புத்தகம் மோட்ச பிரயாணம். ரொம்ப அற்புதமானது. அது ஆண்டவர் அவரோடு சொப்பனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் பேசின விஷயங்கள் அது அப்படியே எழுதி வச்சார். உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, நாம் இருக்கிற இடம் எதுவானாலும் எந்த இடத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேச முடியும். தேவ சமூகத்தை மாத்திரம் உங்க வாழ்க்கையை எழுதுறாரு. தேவ சமூகத்தை மட்டும் உடைய பிரசன்னம் உங்களுக்கு உள்ளத்துல குறைவுன்றது உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, ஒரு சஞ்சலம் இருக்கும், கோபம் வரும், ஒரு வெறுமை இருக்கும். அது மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உடனே உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தேவ பிரசனம் என்பது என்ன? உங்களுக்கு அடிப்படை அடையாளம் ஒரு மன அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். இதெல்லாம் அடையாளம், தெய்வ பிரசனத்துக்கு அடையாளம். இது எல்லாமே குறையுதுன்னா தெய்வ பிரசனம் உங்க வாழ்க்கையில குறையுதுன்னு இருக்கும். உடனே நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும். உடனே உங்களுடைய லைஃப்ல சரிப்படுத்திக் கொள்ளணும். தெய்வ பிரசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா அவன் சர்ச்சில் ஆளை உட்கார்ந்து இருக்கும் போது நான் சொல்ல முடியும். அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த மெசேஜ், அவங்க அட்டென்டிவா கேட்கிற அந்த விதத்தை வச்சு சொல்லி அவங்க தெய்வ பிரசனத்தில் இருக்கிறாங்க. தெய்வ பிரசனம் இல்லாதவர்களை கூட்டத்தில் உட்கார்ந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவீங்களா? தெய்வ பிரசனம் இல்லாத நபர்களை கரெக்டா ஃபாலோ பாயிண்ட் சொல்லிடலாம். அவங்க முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஒரு மெசேஜ் கேட்கிற விதத்தை வச்சு சொல்லிடலாம் அவங்க தெய்வ பிரசனத்துக்குள்ள இல்லை, வெளியில சும்மா அப்படி இருக்கிறாங்க, மற்றபடி தெய்வ சமூகத்தை இல்லைன்னு பழிச்சுன்னு சொல்லிட முடியும். தெய்வ பிரசனம் என்பது நமக்குள்ள நிறைந்திருக்கிற நம்முடைய முகத்திலேயே அடையாளமா தெரியும். ஆகினால் தெய்வ பிள்ளைகள் தெய்வ சமூகத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அங்கதான் மோசையோடு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சுதான் முகமுகமாய் பேசினார். அவர் பேசுவதற்கு முன்பதாக மேக ஸ்தம்பம் இறங்கி வந்து அங்கு ஆசரிப்பு கூடாரத்திலே இறங்கி நின்றது. இரண்டாவது, ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு என்ன காரியம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல்
எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அவன் போய் தன் ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். போதும். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம நல்லா அறியணும், இந்த சூழ்நிலையை நம்ம தெரியணும். அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அரிதாக இருந்துச்சாம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறது அரிதான விஷயமா இருந்துச்சு. தம்முடைய ஜனத்தோடு ஆண்டவரால் பேச முடியல. ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு நிலைமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே கர்த்தருடைய ஆலயம் இது. இந்த ஆலயத்திலே ஆசாரியனாக அந்த ஸ்தானத்தில் ஏலி இருக்கிறான். அங்கே கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட சிறுவனாகிய சாமுவேலும் இருக்கிறான். இவனுக்கு ஆவிக்குரிய அனுபவம் எதுவும் கிடையாது. சாமுவேலுக்கு இப்பதான் சின்ன பையன். கர்த்தரை இன்னும் சரியான விதத்தினுடைய சத்தத்தை அறிந்து கொள்வதற்குரிய அனுபவம் இல்லாத ஒரு வயது. இன்னும் அந்த அனுபவத்துக்கு அவன் வரல. அப்படிப்பட்ட நிலைமையிலே சாமுவேல் இருக்கிறான். ஆனால் ஏலி மிகவும் அனுபவசாலி. இப்பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை பேசணும்னு வர்றார். இது யார்கிட்ட பேசுறது? ஒருவன் அனுபவசாலி ஆனால் ஆயத்தமில்லாதவன், இன்னொருவன் அனுபவமற்றவன் ஆனால் ஆயத்தமானவன். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஏலி அனுபவசாலி, ஆயத்தமில்லாதவன். ஆனால் சாமுவேல் ஆயத்தமுள்ளவன், அனுபவம் இல்லாதவன். இப்பொழுது ஆண்டவர் பேச வரார், ஒரு விஷயத்தை சொல்லணும் வரார். யார்கிட்ட பேசுறது? அனுபவம் இல்லாவிட்டாலும் ஆயத்தமாக இருந்தவனிடத்துல தான் ஆண்டவர் வந்து சாமுவேலேனர். ஆனால் அவனுக்கு தெரியல. இந்த சத்தம் ஒவ்வொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்குது. மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, புரிதலாம். மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவனிடத்தில் ஆண்டவர் முகமுகமாய் பேசினார் என்றாலும் அது ஆவியில் அவனோடு பேசி இருக்கிறார். ஆனால் நீங்க சாமுவேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் இருக்கும். பைபிள்ல காலையில் நான் பிழையாமை குறித்து சொன்ன அக்யூரேட்டான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா பைபிள்லயே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஒரு வித்தியாசமான தீர்க்கதரிசி. எப்படி தெரியுமா? மற்ற எந்த தீர்க்கதரிசியினிடத்திலும் ஆண்டவர் பேசும் பொழுது அவங்களோடு கர்த்தர் அவருடைய ஆவியிலே பேசி இருக்கிறார். அவங்களுடைய மைண்ட்ல கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்க, அப்படிதான் பேசி இருக்கிறார். ஆனால் வேதத்திலே சாமுவேலோடு கூட மாத்திரம் ஆண்டவர் பேசும்போது இந்த சந்தர்ப்பம் மட்டுமல்ல, இதற்கு பிறகும் கூட வசனங்கள் இருக்கிறது. அவனோடு பேசின ஒவ்வொரு சம்பவத்தில் ஆடியபிள் வாய்ஸ்ல கர்த்தர் பேசி இருக்கார். இந்த அனுபவம் பைபிள்ல வேற யாருக்குமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சொற்பம். ஆண்டவர் ஆடியபிள் வாய்ஸ்ல பேசுறது, காதுகள் கேட்க, புரியுதா? காதுகள் கேட்க ஆடியபிள் வாய்ஸ்ல. பின்னாலையும் கூட விட்டா சாமுவேல் அப்படி பேசியிருக்காரு. கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்கன்னு வரும் பைபிள்ல. இவனுக்கு இது ஒரு பெரிய ஒரு அனுபவம். ஆண்டவர் வந்து இதை ஒரு விசேஷமான ஒரு கிருபை சாமுவேல் கொடுத்திருக்கிறார். சின்ன பையனா இருக்கும் பொழுதே அவனுக்கு ஆடியபிள் வாய்ஸ். ஏன்னா அந்த இடத்துல ஏலியும் படுத்துட்டு இருக்கிறான், சாமுவேலும் படுத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு சாமுவேலே ஆடியபிள் வாய்ஸ் கேட்குது.
அதனாலதான் அவன் நேரா ஏலிட்ட ஓடுறான். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற வேற ஒரு நபர் ஏலிதான். இவனுக்கு ஆதியிலே வந்திருந்தா இவனுக்கு அதை புரிஞ்சுட்டு இருக்க முடியாது, என்னன்னு தெரியாது. அதனாலதான் இவன் ஆண்டவர் ஆடிபிள் வாய்ஸ்ல காதுகள் கேட்க பேசினாரு. உடனே அவன் நேர ஓடுறான். என்னை கூப்பிட்டீரே? இல்லப்பா, நான் உன்னை கூப்பிடலையே, போய் படுத்துக்கொள். திருப்பி சாமுவேலே என்னை கூப்பிட்டீரே? ரெண்டாவது தடவை ஓடுறான். இல்லப்பா, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கொள். மறுபடியும் மூணாவது தடவை சாமுவேலே, திருப்பியும் ஓடுறான். என்னை கூப்பிட்டீரே? அப்பதான் ஏலிக்கு புரியுது, ஆண்டவர் கூப்பிடுறார். இப்போ ஆண்டவர் கூப்பிடுகிறதான இந்த சூழ்நிலையில் நீ அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் நீ கேட்பதற்கு உன் இருதயத்தை திறக்க வேண்டும். அவர் பேச விரும்புறார். திரும்ப 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 உன்னை கூப்பிடுறார், பேச விரும்புறார், முன்னத்துல ஏதோ ஒன்று சொல்ல விரும்புறார். ஆனாலும் அவரால் சொல்ல முடியல. கூப்பிடுறார், ஆனாலும் உங்கள்கிட்ட அவரால் பேச முடியல. இப்ப அனுபவசாலி கற்றுக் கொடுக்கிறான். நீ ரெடியாகு, நீ ரெடியாகு. எப்படி ரெடியாகணும்? அதுக்கு நீ ரிப்ளை கொடு. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இப்படி ஒரு ரிப்ளை கொடு. உடனே ஆண்டவர் தொடர்ந்து உன்னோட மற்ற காரியத்தை பேச ஆரம்பிப்பார். இதுதான் ஏலி சொல்லிக் கொடுத்த சிம்பிளான ஒரு ரகசியம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையோடு ஆண்டவர் பேச முடியறதில்லை. கூப்பிடுறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேங்கிறார்ல, பேரை சொல்லி கூப்பிடுறாரு, ஆனா பேச மாட்டேங்கிறாரு. பேரை சொல்லி கூப்பிடுறாரு, பேச மாட்டேங்கிறாரு. ஏன் தெரியுமா? அவர்கள் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல வராம இருக்கிறது தான் காரணம். ஆண்டவர் யாரோடு பேசுவார் என்றால், யார் ஒருவர் அவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு ஆயத்தமாகி அதற்கு கீழ்ப்படிவதற்கு யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் அதிகமாய் பேசுவார். இதுதான் முக்கியம். ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு சொல்லணும்னா நமக்கு அந்த ஒபீடியன்ஸ் இருக்கணும். ஒன்னு சொன்னா அதை செய்யக்கூடிய, அதற்கு நம்மை தாழ்த்தி அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அந்த மனப்பக்குவம், அந்த கீழ்ப்படுகிற இருதயம், அது இருந்தாதான் ஆண்டவன் நம்மோடு பேச முடியும். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். சாமியோட லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த கீழ்ப்படிதல் அவன் லைஃப்ல அப்படியே ஒரு கலந்திருக்கிற விஷயம். பாருங்க, இவன் ஒரு சின்ன பையன் தான், 7 வயசான மனுஷன். ஒரு சத்தம், சாமுவேலே அப்படின்னு ஓடுறாங்க. இதை கூப்பிட்டீரே, இதான் கீழ்ப்படிதல். நீ போய் படுத்துக்கோ. திருப்பி ஒரு சத்தம், சாமுவேலே ஓடுறான், இதை கூப்பிட்டீரே, இதான் கீழ்ப்படிதல். அவன் லைஃப்ல பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் பாருங்க உலகத்திலையும் இருக்குது. தனக்கு இருக்கிற, தன்னை விட அந்த இடத்துல மேலான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஏலி கிட்டையும் அவனுக்கு அந்த கீழ்ப்படுதலை காட்டுகிறான். புரிதலாம்? தனக்கு மேல் இருக்கிற அந்த ஏலிக்கும் அவன் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் பார்க்கிறார், இவன் கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவன், இவனோடு நம்ம பேசணும். யார் ஒருவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த மனத்தாழ்வு, அந்த இருதயம் இருக்கிறதோ அவனோடு கர்த்தர் கண்டிப்பா பேசுவார். அந்த கீழ்ப்படியாதபடி நம்ம இருதயம் கடினப்பட்டிருக்கும் போது ஆண்டவரால் நம்மோடு பேசவே முடியாது. ரொம்ப முக்கியம். அவன் லைஃப்ல பார்த்து நிறைய விஷயம். இந்த ஏலிக்கு அவன் கீழ்ப்படியது மட்டுமல்ல, அது முந்தின அதிகாரத்தில் பாருங்க. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். முதல் அதிகாரத்துக்கு வருவோம். 24வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள்.
வந்து விட்டார்கள். அப்பொழுது அவன், என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். பாருங்க, இந்த சம்பவம் ரொம்ப ஒரு வித்தியாசமான சம்பவம். இந்த சம்பவத்தை நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்முடைய போக்கஸ் என்னைக்குமே இந்த அண்ணாள் மேலதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இப்ப நீங்க அண்ணாளை பார்க்காதீங்க, சாமுவேலை பாருங்க. இந்த இடத்துல இந்த சம்பவத்துல இந்த அண்ணாளுடைய பிரதிஷ்டை, அண்ணாளுடைய ஒப்பு கொடுத்தல், இதை தான் நம்ம என்னைக்குமே போக்கஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க அண்ணாளை விட்டுருங்க, சாமுவேலை மட்டும் பாருங்க. பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்துச்சான். அவனை பால் மறக்க பண்ணின பின்பு சின்ன பிள்ளையாதான் இருந்துச்சு. அவள் உடனே அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாள். தான் நேரடியாய் பராமரிக்க வேண்டிய ஒரு காலம் வரைக்கும் தான் அந்த பிள்ளை அவள் பராமரித்தாள். இனி தன்னுடைய பராமரிப்பு அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்த உடனேயே அந்த பிள்ளையை உடனடியாய் கொண்டு போய் தேவாலயத்துக்கு எடுத்துட்டு போறார். எடுத்துக்கொண்டு போய் இந்த தேவாலயத்தில் வந்து மனம் கசந்து அழுது ஜெபித்த ஸ்திரீ நான் தான் என்று மீண்டும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு கர்த்தர் கொடுத்தார். இப்ப அந்த பிள்ளையை கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த பிள்ளையை விட்டு விடுகிறார். இந்த இடத்துல பாருங்க, ஒரே காரியம், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா அவன் அடுத்த வார்த்தையை அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த முதல் அதிகாரத்தில் கடைசி பகுதி விடுத்து பாருங்க, அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிச்சு. இந்த அண்ணாள் கொண்டு போய் விடுறா. சாமுவேல் அதில் எந்த விதத்திலேயும் முரட்டாட்ட மணல. இப்ப நீங்க பாருங்க, நான் நம்ம முந்தி பழைய இடத்துல அங்க சர்ச் இருக்கும் போது அந்த அப்ப அவங்க ஸ்கூல் அவங்க நடத்திட்டு இருப்பாங்க. ஸ்கூல் ஒவ்வொரு அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவர் என்னை கூப்பிட்டு பாஸ்டர் நீங்க கொஞ்சம் ப்ரே பண்ணி இந்த வருஷம் பிள்ளைகள் அட்மிஷன்லாம் பண்ணி வச்சுல வந்திருக்கிறாங்க, இந்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ப்ரே பண்ண வாங்கன்னு கூப்பிடுவார். நான் இருக்கிற காலத்தை அப்பதான் பார்த்தேன். கத்துன்னு கத்தி கண்ணீரும் கதலையும் எல்லாம் கதறி தூக்குங்க பிள்ளைங்களை. சிலவு போட்டு டீச்சருக்கு பிடிச்சாலும் டீச்சரை போட்டு அடிக்குங்க. பயங்கர போராட்டமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு சில ஸ்கூல்ல ஐஸ்வர்யாலாம் வந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பிளசண்டான கண்டிஷன் கொடுத்தாங்க. முதல் 3 நாட்கள் அம்மாவுடைய மடியில தான் உட்காந்துட்டு இருக்கணும் பிள்ளைங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். முதல் 3 நாள் இவங்கெல்லாம் அம்மாவும் கிளாஸ்ல உட்கார வச்சு அம்மா மடியிலேயே 3 நாள் பிள்ளைங்க, அம்மாவுக்கும் கிளாஸ் பிள்ளைக்கும் கிளாஸ், இவங்கெல்லாம் அப்படிதான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க மறந்துச்சா தெரியல. அதனால அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. 3 நாள் முதல் 3 நாள் அம்மா கூடவே இருக்கிற மாதிரி இருக்கிறதா அவங்களுக்கு அது வித்தியாசம் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே இதாகும். ஆனால் சில இடத்துல அப்படி கொண்டு முதல் நாளையே பிடிச்சிட்டு பேரண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இருக்காதீங்க, நீங்களை பார்த்தா தான் கத்துவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. அந்த பிள்ளைங்க கதறுவாங்க, பரிதாபமாக கதறுவாங்க. இதாவது காலையில விட்டுட்டு கொஞ்சம் மதியானத்தில் கூட்டிட்டு போறதுக்கு இல்லை, ஒரு ஸ்கூல்லன்னா காலையில கொண்டு விட்டுட்டு மதியானத்தில் கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கு இந்த நிலைமை. ஆனால் இந்த விஷயம் பாருங்க, காலையில விட்டுட்டு மதியானம் கூட்டிட்டு போறதில்லை, விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதோட அடுத்த வருஷம் தான் அந்த பிள்ளைய பார்க்க போற. என்ன கொடுமை இல்லை, அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பிள்ளைய உடனே மதியானம் விரும்ப போய் நான் திருப்பி கொண்டாட்டு கூட்டிட்டு போனேன் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. விட்டுட்டு போனா அவ்வளவுதான், அதோட அடுத்த வருஷம் தான், கூட இருக்க முடியாது. இந்த பையன் சாமுவேல் எங்கேயாவது அடம் பிடிச்சானா, அழுதானா, போராடினானா, சண்டை போட்டானா, அம்மா விட்டுட்டு போறீங்க கதறினானா?
அவன் அதை செய்யலங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா அவன் உங்களுடைய கர்த்தரை பணிந்து கொண்டான்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் அடையாளம். அவன் அதை செய்யலன்றதுக்கு. அவன் அடலன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கேட்கலாம். அடல, அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம். அவன் அப்படி செய்யல. கர்த்தருக்கு தன்னை ஒபீடியன்ட்டா ஒப்பு கொடுத்தான். அதுக்கு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தான். முதல் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தனக்கு மேல் இருக்கிறதான ஏலிக்கு கீழ்ப்படிந்திருந்தான். கீழ்ப்படிதல் என்பது அவன் லைஃப்ல அப்படியே இருந்துச்சு. தன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தான். தன் தாய் செய்யறதுக்கு அவன் அப்படியே விட்டு கொடுத்தான். இல்ல, தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தான், ஏலிக்கு கீழ்ப்படிந்திருந்தான். எல்லா இடத்திலையும் தன்னுடைய கீழ்ப்படிதலை காமிச்சான். அந்த கீழ்ப்படிதல் தான் ஆண்டவர் அவனோடு பேசுவதற்கு அவனை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருந்துச்சு. இன்னைக்கு உடைய வாழ்க்கையில சொல்றேன், ஆண்டவர் என்ன சொன்னாலும் இமீடியட்டா அதற்கு செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களோட நிறைய பேசுவார். அதுக்கு நீங்க ஒபே பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா போதும். ஒபே பண்ணணும், இமீடியட்டா ஒபே பண்ணணும், தள்ளி போடக்கூடாது. ஒன்று சொல்லிட்டாரா ஸ்பாட்ல உடனே அதுக்கு நிறைவேற்றுவதற்கு உடனே நம்ம கீழ்ப்படியணும். அந்த இருதயத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கணும், தாமதப்படுத்தக்கூடாது. கீழ்ப்படியாமைங்கிறது அது ஒண்ணு இருக்குது. தாமதமாய் கீழ்ப்படுகிறது கிட்டத்தட்ட கீழ்ப்படியாமைதான். கர்த்தர் சொன்னா என்னைக்குமே டிலே பண்ணக்கூடாது, உடனே செஞ்சிடணும். அந்த இருதயத்தை நம்ம வச்சுட்டோம்னா கர்த்தர் நம்மளோட நிறைய பேசுவார். அதான் நான் கேட்க சொல்றாங்க, கர்த்தாவே சொல்லி அடியை கேட்கிறேன், அப்ப பேசுவார். இதுக்கு பாருங்க, உங்களுக்கு வேதத்தில் இன்னொரு காரியத்தை சொல்ல பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற இன்னொரு ஒரு அருமையான விஷயம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினாலே நான் உவமைகளாக அவரோடு பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து டிஃபரன்ஸ் காட்டினார். புரியுதுல? பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனும் ஏலிக்கும் சாமுவேலுக்கும் டிஃபரன்ஸ் காட்டினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் பொது ஜனத்திற்கும் வித்தியாசத்தை காமிச்சாரு. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். காது இல்லையா? எல்லாருக்கும் காது இருந்துச்சு. காது உள்ளவன் கேட்க கடவன் என்ன? இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய காதுகளை உள்ளவன் நான் சொல்றதை கேட்கட்டும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த 13ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா ஓமைகளா பேசுறாரு. அப்போது சீஷர்கள் வந்து கேட்டாங்க. 10ஆம் வசனத்துல பாருங்க, சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடு ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டாங்களாம். அவங்களோடு ஏன் நீங்க வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதோ கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறீங்களே, ஏன் அவங்களோடு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப சொல்றாரு, அவங்களுக்கு கேட்கக்கூடிய லிசன் பண்ணக்கூடிய காது இல்ல. உள்ளவன் எவன் அவனுக்கு கொடுக்கப்படும். அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணராதவர்களாயும் இருக்கிறபடினாலே நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். இப்போ கண்டும் காணல, கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறாங்க, உணராம இருக்கிறாங்க, கீழ்ப்படுகிற எண்ணமே இல்லை. அப்படி இருக்கும் போது ஆண்டவரும் நீ கேட்டாலும் ஒண்ணுதான், கேட்காட்டியும் ஒண்ணுதான். அதனால உனக்கு புரியுற மாதிரி பேசினாலும் புரியாத மாதிரி பேசினாலும் ஒண்ணுதான். புரியுற மாதிரி பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண, புரியாத மாதிரியே பேசணும், புரியாத மாதிரி பேசிட்டு போயிடுவார். அதனால நிறைய பேருக்கு மெசேஜும் புரிய மாட்டேங்குது, பைபிள் படிச்சாலும் புரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதை புரியுறவங்களுக்கு ஏன் புரியலன்னு, பைபிள் படிச்சா ஒண்ணுமே புரியல அப்படின்னு என்ன இருக்கும்? நீங்களே தெரிஞ்சுக்க அப்படின்னா
பைபிள் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, மெசேஜ் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குன்றாங்க. ஏன் புரிய மாட்டேங்குது? மைண்ட் இல்லை, அதனாலதான் புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் இதை செய்யறாரு, புரியுற மாதிரி சிலருக்கு பேசுறாரு. ஒரே செய்தி தான், சிலருக்கு புரியுற மாதிரி பேசுறாரு, சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்? நம்முடைய கீழ்ப்படுகிற அளவின்படிதான் காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் நமக்கு எப்ப வெளிப்படும்? கீழ்ப்படுகிற இருதயத்தின் அடிப்படையில் தான் ரகசியங்கள் வெளிப்படும். ஒரு செய்தியை கேட்கும்போது எப்பொழுது அதன் ஆழத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும்? அங்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருந்தாலும் அந்த வசனத்தின் ஆழத்தை உண்மையாய் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் என்ன ஆங்கிள் அதை கொடுக்கிற அந்த புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அது ஒரு மெசேஜா தான் இருக்குமே தவிர கர்த்தருடைய வாய்ஸா இருக்காது. ஒரு செர்மனா இருக்கும், பட் அது கர்த்தருடைய வாய்ஸா இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறதுக்கு டோட்டலா நம்ம கமிட் பண்ணிட்டோம்னா கர்த்தர் ஃப்ரீயா நம்மோடு பேசுவார். ரெண்டாவது, நமக்கு கீழ்ப்படுகிற இருதயம் வேணும். மூணாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இங்கு பார்க்கும் பொழுது தாவீதும் அவனுடைய மனுஷரும், அவனோடு கூட 600 பேர் இருந்தாங்க. அவனுடைய குடும்பங்கள்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு சில ஆஸ்திகள் இருந்துச்சு. அமலேக்கியர்கள் வந்து மொத்தமா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் ஆஸ்திகளை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. பட்டணத்தையும் அக்கினியால் சுட்டடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தாவீது 2 கொஸ்டின் கேட்கிறான். அதை நான் பின்தொடர வேண்டுமா? போனா எனக்கு சக்சஸ் ஆகுமா? எல்லாத்தையும் நான் திருப்பிக் கொள்ள முடியுமா? 2 கேள்விக்கு 2 பதில் கிளீனா கொடுக்கிறார் ஆண்டவர். பின்தொடர், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அவர் என்ன கேட்டானோ ஷார்ப்பா ஆண்டவர் பதில் கொடுத்தார். பின்தொடர வேண்டுமா? பின்தொடர். திருப்பிக் கொள்வீரா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். டக்கு டக்குன்னு ஆண்டவர் பதில் கொடுத்தார் தாவீதுக்கு. ஆண்டவர் இந்த நேரத்தில் உள்ள தாவீதுக்கு இப்படி அவன் கேட்ட கேள்விக்கு நச்சு டக்குன்னு பதில் கொடுத்தார். ஷார்ப்பா என்ன கேட்டான் பளிச்சுன்னு பதில் கொடுத்தார். ஏன் இவனுக்கு இப்படி கர்த்தர் பதில் கொடுக்கணும்? இல்ல, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் இப்படி பதில், இந்த இடத்துல ஏன் இப்படி பதில் கொடுத்தார்? இப்படி பதில் கொடுப்பதற்கு காரணம் இந்த இடத்துல பாருங்க. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். வாசிக்கலாம், 3ஆம் வசனத்துல வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசம்
மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். போதும். தாவீது இப்பொழுது அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து பார்க்கிறான். அவனுடைய பட்டணத்தில் எல்லாம் அவன் இருந்த அந்த சிக்லாக பட்டணத்தில் மொத்தமும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அமலேக்கியர்கள் இறங்கி வந்து அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆஸ்திகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. 600 பேர் அவனோடு இருந்த அவனுடைய குடும்பங்களையும் அப்படியே சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் போச்சு. மிச்சம் இருந்த வீடுகளையும் கொளுத்திட்டு போயிட்டாங்க. வந்து பார்க்கிறாங்க, எல்லாமே போச்சு. ஒரு நிமிஷத்தை எல்லாம் போச்சு. எல்லாரும் தங்களுக்கு பலம் இருக்கிற வரைக்கும் சத்தமிட்டு அழுதாங்களாம். அவனோடு இருந்த 600 பேரும் தாவீது சேர்ந்து எல்லாரும் கதறி அழுதாங்க. எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்லை, மொத்தமா போச்சு. அழுதாங்க. தங்கள் பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. தாவீது சேர்ந்துதான் அழுதாங்க. அதன் பிறகு அந்த 600 பேரும் ஒரு கூட்டம் இருந்தாங்க. இவனை நம்பி நம்ம வந்ததுனால தானே நமக்கு இந்த நிலைமை. நம்ம பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம், தேசத்திலே நம்ம இருந்திருக்கலாம். இவனை நம்பி நம்ம வனாந்தரத்துக்கு பின்னாடி ஓடி வந்தோம். அதனாலதான் நமக்கு எல்லாம் இப்படி ஆகி போச்சு. அங்கிருந்தா நம்முடைய குடும்பத்தோடு நம்ம நல்லா இருந்திருப்போம். இவனை நம்பி நம்ம வனாந்தரத்துல வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோமே என்று சொல்லி முதல்ல இந்த தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும் என்று சொல்லி எல்லாரும் பேசினாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க தாவீதுடைய நிலைமையை. அவங்க இழந்தது போலதான் இவனும் எல்லாத்தையும் இழந்திருக்கிறான். இவனுக்கு எல்லாத்தையும் இழந்த பிறகு இவனுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு இந்த 600 பேர். ஆனா இப்ப இந்த 600 பேருமே இவனுக்கு விரோதமா எழுதிட்டாங்க. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. அந்த 600 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. தாவீது ஒருவன் மட்டும் தனித்து விடப்பட்டான். அவனுக்கு யாரும் இல்லை. அவனை நம்பி இதுவரைக்கும் அவன் ஆதரவு நினைச்சவங்களே அவனுக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க. இப்ப அவனுடைய நிலைமை ரொம்ப மோசம். இவனுக்கு தான் எல்லாம் லாஸ். ஆனால் அவன் செய்த ஒரே காரியம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இதுதான் முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு பேசணும்னா நம் தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அப்பதான் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச முடியும். ஆண்டவர் நம்மோடு பேசுறதுக்கு நல்ல கிளியர் மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். கிளியரான மைண்ட் செட் இருக்கணும். இந்த டென்ஷன், குழப்பம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளோடு பேசுறதெல்லாம் நம்மளால அறிந்து கொள்வது கஷ்டம். டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும். நம்மை திடப்படுத்திக் கொள்ளணும். சூழ்நிலை என்னைக்குமே மோசமாக தான் இருக்கும். பல நேரத்தில் தெரியுமா, சூழ்நிலை மோசமாக தான் இருக்கும். எல்லாமே சாதகமா இருக்காது. புரியுதுங்களா? சாதகமா இருக்காது. நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். நீங்க சொல்றீங்க உங்களுக்கு வரதும் எனக்கு எத்தனையோ வரும். பல பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத நம்ம நன்மை செய்வோம், அநியாயமே நம்மளை திருப்பிட்டு பேசுவாங்க. எவ்வளவு இருக்கும், வெளியில சொல்ல முடியாது. ஆனாலும் ஒன்று நம்ம தெரியணும், என் ஆண்டவருக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்ளணும். திடப்படுத்திக் கொள்றதுன்னா என்ன? என் ஆண்டவர் அனுமதிக்காமல் இந்த காரியம் நடக்காது. எல்லாமே அவனுக்கு போச்சு. மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி எல்லாம் போச்சு. தேவனாகிய கர்த்தருக்குள் தான் நம்மளை திடப்படுத்தணுமே தவிர நம்ம போய் வெளியில் நம்மளை திடப்படுத்துறதுக்கு நம்ம மனுஷனை தேடி ஓடக்கூடாது. கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்தணும். என் ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இரண்டாவது, என் ஆண்டவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. முதல்ல என் ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. இரண்டாவது, என் ஆண்டவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. மூணாவது, என் ஆண்டவர் ஒன்றை எனக்கு அனுமதித்தால் அது கண்டிப்பா நல்லதுக்கு ஏதுவாகத்தான் இருக்குமே தவிர தீமைக்கானதாக இருக்கவே இருக்காது. இது நமக்கு தெரியணும். என் ஆண்டவருக்கு தெரியாமல் எனக்கு எதுவும் நடக்காது. என் ஆண்டவர் அவர் அனுமதிக்காமல் எதுவுமே என் வாழ்க்கை நடக்காது. அப்படி அனுமதிக்கிறார் என்றால் கண்டிப்பாக என் வாழ்க்கையிலே
ஏதோ ஒரு நன்மைக்கு ஏதுவாகத்தான் அவர் இதை அனுமதித்திருக்கிறார். இதுதான் நம்மளை திடப்படுத்திக் கொள்வது. திடப்படுத்திக் கொண்டு நம்ம அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். இதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தணும். ஆண்டவர், உங்களுக்கு தெரியாம இது எனக்கு நடக்கல, நீங்க அனுமதிக்காம இது நடக்கல, இவர் ஏதோ ஒரு நன்மையை எனக்கு வச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு நன்மை எனக்கு வச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு நன்மை எனக்கு வச்சிருக்கிறீங்க. இந்த ஒரு எண்ணம் நமக்கு வரணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்பதான் நம்முடைய இருதயம் அமைதலா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். பிரச்சனை சுத்தியில் இருக்கும், ஆனா நமக்குள்ள ஒரு அமைதி இருக்கும். அந்த பிரச்சனையில தான் உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப அவசியமா தேவை. நீ எல்லாமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் தேவையில்லை. ஒரு இக்கட்டில் இருக்கும்போது, ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது, ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் அவசியமா தேவை. ஆண்டவருடைய நடத்துதல் தேவை. ஆண்டவர் என்ன சொல்றாங்கிறது உங்களுக்கு அவசியம் தேவை. அது அந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம். அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசணும். உங்களுடைய மைண்டை நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளணும். நான் சொன்ன 3 காரியத்தை மனதில் படித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்று நடக்காது, அவன் அனுமதிக்காமல் ஒன்று நடக்காது. அவன் அனுமதித்தால் கண்டிப்பா நல்லதுதான் இருக்கும். அதை நீங்கள் தெளிவாய் உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகளின் நடுவிலும் அந்த சூழ்நிலைகளின் நடுவிலும் ஒரு பெரிய மன அமைதி உங்களை நிரப்பும். அப்பதான் ஆண்டவர் அதில் நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும், அதில் நீங்க என்ன செய்யணும், அல்லது எதுவுமே செய்யாம சும்மா இருக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுவார். இதுல நீ அமைதியா இருந்துவாரு, இதுல நீ இப்படி செய்யணுவாரு, இது ஒண்ணுமே செய்யாத சும்மா காமிட்டு இருந்துவாரு, நான் பார்த்துக்கிறேன்னு வேறு விட்டு கொடுத்துடணும். அவ்வளவுதான். அந்த நடத்துல போனோம்னா எல்லாம் நீட்டா நடக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத கிளீனா நடக்கும். அவன் அப்படி தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திட்டு தான் இப்ப ஆசாரியனை கூப்பிட்டு விசாரிக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் ஏதத்தை கொண்டு வந்து விசாரிக்கிறான். நான் அவர்களை பின்தொடர வேண்டுமா? பின்தொடர். நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேனா? சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் பேசினார். ஒரு நல்ல ஒரு திடப்படுத்தக்கூடிய ஒரு இருதயம் இருந்தால் ஆண்டவர் பேசுவார். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசி உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகள், குழப்பமான சூழ்நிலைகள் நடுவிலே உங்களை கர்த்தர் தெளிவுபடுத்தி பேசி கரெக்டாக உங்களை லீட் பண்ணுவார். அதன் வழியே போனீங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு கர்த்தர் திருப்பி கொடுத்துருவார். எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். கண்டிப்பாக கொடுப்பார். எதையுமே கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், யாவரோடும் பேசுவார், எல்லா காரியத்தை குறித்து பேசுவார். ஆனால் நம்ம ஆயத்தமாக இருந்தால் அவருடைய சத்தத்தை கண்டிப்பா கேட்க முடியும். ஜெபிக்கலாம். Thank you Jesus. கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர் என்பதை 3 இடங்களில் நாம் பார்த்தோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மோடு பேசி சகலத்தையும் நமக்கு அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆனாலும் அதற்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்கணும். மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். காரணம் என்ன? மேக ஸ்தம்பம் வந்து இறங்கினவுடனே ஆண்டவர் பேசுகிறதை அவனால் கேட்க முடிந்தது. தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போதுதான் ஆண்டவர் நம்மளோடு பேச முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம், அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த தொடர்பு, அதில் நீங்கள் லைவா இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கிற உறவு, அந்த ரிலேஷன் லைவா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர்களோடு பேச முடியும். அவருக்கு நமக்கு ஒரு தொடர்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மோடு பேச நினைச்சாலும் பேச முடியாது. நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு, அந்த பிரசன்னம் எப்பொழுதுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஆண்டவர் அப்போதுதான் பேசுவது உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். 2வது, சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். அங்க ஏலி அனுபவசாலி இருந்தான், அவன்கிட்ட பேச முடியல. சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். ஏன்? அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான்.
தன் தாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தனக்கு மேல் இருக்கிற ஏலிக்கு கீழ்ப்படிந்திருந்தான். எல்லாத்துக்கும் முன்பாக அவன் கீழ்ப்படிதலை காமிச்சிட்டே இருந்தான். அவன் கீழ்ப்படுகிறவன் என்பதை பார்த்த ஆண்டவர் அவனோடு வந்து பேச ஆரம்பித்தார். அவன் சொன்னான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நீங்க கேட்டு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவன் சொன்னான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த கேட்கவும் கீழ்ப்படியவும் கூடிய ஒரு இருதயம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே ஜனங்களோடு ஓமைகளாய் பேசினார். ஏன்? அந்த ஜனங்கள் கேட்டும் கேளாதவர்களாய் இருந்தாங்க, உணராதவர்களாய் இருந்தாங்க, இருதயம் கடினப்பட்டவங்களா இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அவர் ஒண்ணுமே புரியாமலே பேசிட்டு போயிட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தோடு இருப்போமானால், நீங்கள் வேதத்தை திறக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார், செய்தியை கேட்கும் போது ஆண்டவர் பேசுவார், எல்லாமே பேசுவார். ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் பேசுவார், உங்களோடு பேசுவார், பேசி உங்களை நடத்துகிறது நீங்கள் உணர்வீர்கள். மூன்றாவது பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதோடு பேசினார். காரணம் என்ன? தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நீங்க டென்ஷனோடு, குழப்பத்தோடு, கவலையோடு, வேதனையோடு இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுறதை உணர முடியாது. பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக உங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கீங்க. என் ஆண்டவருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. என் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்காது. அவர் அனுமதிக்கிறார்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிச்சயமா இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களோடு பேசி அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லுவார், என்ன எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லுவார். அதன்படி நீங்கள் போகும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிறதை பார்ப்பீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை நாங்கள் எப்படி உணர்ந்து அறிந்து கொள்வது என்பதை குறித்து இந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, அன்னைக்கு சாமுவேலோடு நீங்க பேசுனீங்க, ஆண்டவரே தாவீதோடு நீங்க பேசுனீங்க அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரோடு நீங்க பேசி இருக்கிறீங்க. அதே போல எங்களோடு கூட நீங்க பேசுகிற ஆண்டவர், எங்களுக்கு பேசி எங்களை வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தை குறித்து எங்களோடு நீங்க பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். காத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய